ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வா வாட் அ ப்ரோமோ. ஸோ ப்ரோமோவும் சூப்பராக இருந்துச்சு, எபிசோடும் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. காவேரி விஜய் மேலே வச்சிருந்த லவ் சூப்பர். நம்பிக்கை இல்லையா, லவ்வுக்கு தேவையான நம்பிக்கை. அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க விஜய் டைவர்ஸை இது பண்ண மாட்டாருன்ட்டு. ஸோ எஸ், என்னதான் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ போனாலும் அந்த லவ் அவங்கள வந்து ரொம்ப கிரிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ரிலேட்டிவ்ஸு, நம்ம வீட்டில் இருக்கவங்க இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து ஏதாவது சொல்லி அது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடும் இல்லையா. நம்ம அவங்கள எவ்வளோ புரிஞ்சிருந்தாலுமே ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். ஸோ அடுத்தவங்க பேச்சை கேட்காம நம்மளை நம்பி வாழணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் காவேரியை சைன் பண்ண கேட்கும்போது குமரன் தலையை வந்து ஆட்டினார் சைன் போடாதுன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒரு ஃபாதர்லி ஃபிகராக அவரை காமிச்சது இன்னைக்கு டீம் குமரனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் ஃபாதர்லி ஃபிகர்னாங்க, எந்த ஒரு அப்பாவுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்க விட மாட்டார் இல்லையா. அது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் காவேரியும் நான் விஜய் கிட்ட பேசிட்டு தான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது அவங்க தான், மற்றவங்க கிடையாது இல்லையா. அதுவும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ப்ரோமோ, நான் உங்களை நம்ப மாட்டேன் டீம். நிஜமாலுமே இது எபிசோடில் நடக்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா காவேரி ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, நம்ம சேர்ந்து நம்மளா சேரணும், பாப்பா வச்சு நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மேபி எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னு ட்ராக்க தெரியல. ஆனால் நான் எபிசோட் வராமல் நம்ப மாட்டேன். நீங்கள் பல தடவை கனவை வச்சு ஏமாத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது கனவுன்னு தோணுதா நிஜம்னு தோணுதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த ப்ரோமோவில் இருந்த கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சு. மனசில் உள்ளதெல்லாம் பாரமே இறங்கிருச்சுடா அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபீல் குட் எபிசோட் அண்ட் ப்ரோமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஸோ நாளைக்கு நம்ம பாஸோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அவருக்கும் அதுக்கு ஆல் த பெஸ்ட். அண்ட் நம்ம பகவானுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவருக்கும் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.